மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, வலைப்பேச்சு அந்தணன் சார். சார் வணக்கம். வணக்கம். விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அதுவும் நேரடி அரசியலுக்கு. படங்கள் வந்து இதுக்கப்புறம் கமிட்டான படங்கள் மட்டும்தான் நடிக்க போறேன்ட்டாரு. இப்போ ஆக்சுவலி ஒரு கோட் படம் போயிட்டுருக்கு. இந்த படம் நல்லா போயிட்டுருக்கு சார். அடுத்ததா 69 அந்த தளபதி 69 அப்படிங்கிற டைட்டில் வரப்போகிற அந்த படத்தை முடிச்சுட்டு தான் அரசியலுக்கு முன்னேற போகும். அந்த படத்தை யார் இயக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போதே பற்றிக்கிச்சு சார். அதுவும் அரசியல் சார்ந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு முழுவதுமாக நம்புகிறாங்களே, இருக்குமா? தளபதி 70 இருக்குங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட தகவல். அவர் இப்போதைக்கு சொல்கிறாரு இதை. அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு படம் இருக்குன்னு சொன்னால் இவங்க என்ன சண்டைக்கு வர போகிறாங்க? அது கிடையாது இல்லை. அப்போ அன்னைக்கு இன்னொன்று கூட அவர் சொல்லி. ஆனால் அப்படி வந்துட்டா இன்னைக்கு கமலை எப்படி வைத்து பார்க்குறாங்களோ அந்த மாதிரி தானே சார் விஜய் சாரை வச்சு பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே கமல் சார் வந்து அரசியலுக்கு வரும்பொழுது திரைப்படங்களை விட்டுட்டு நேரடியாக அரசியலுக்கு வரேன்னாரு. ஆனால் அங்கே தோல்வி பயம் துரத்தவும் பிறகு மீண்டும் சினிமாவிற்கு வந்து விட்டார். அப்போ விஜய் அவர்கள் 2026 எதிர்கொள்ளும் பொழுது கமல் மாதிரி தான் இவரும் ஒரு படத்தோட வந்துறேன்னாரு, இப்போ இன்னொரு படம் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையோட மக்கள் பார்ப்பாங்கல்ல சார். இல்லை, அதில் தப்பு கிடையாதுங்கிறேண்ணா. நீங்கள் அரசியலுக்கு வந்தால் சினிமாவில் நடிக்கிறத நிறுத்தணுமாண்ணா? நீங்கள் அரசியலில் ஒரு பதவி வாங்கிட்டு ஒரு மந்திரி ஆகிட்டோ அல்லது முதலமைச்சர் ஆகிட்டோ நீங்கள் நடிக்க போனால் தான் மக்கள் பணி உங்களால் செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லலாம். சினிமாங்கிறது அதிகபட்சம் ஒரு படத்துக்கு 2 மாதம் டைம் கொடுக்க போகிறாரு. அதையும் வந்து காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வர போகிறார். ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி. மற்ற நேரமெல்லாம் அவங்க தளபதிகள் இருக்காங்க, சொன்னால் செய்ய போகிறாங்க. கட்டளை தானே. இப்போ அதுக்காக அவர் முழுசாக விட்டுட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் படத்தை விட்டுட்டு போகணுங்கிற விஷயத்தில் எனக்கு உடன்பாடே கிடையாது. தொடர்ந்து அவர் நடிக்கணும். இன்னொன்று, அவர் அரசியல் கட்சிக்கு நாளைக்கு அரசியல் அதிகார நாட்களில் வந்து உட்காரணும்னா அவருடைய படங்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். நீங்கள் படத்தில் சொல்கிற கருத்து, படத்தில் நீங்கள் வைக்கிற சிந்தனைகள், இதுதான் உங்களை அங்கே கொண்டு வந்து உட்கார வைக்கும். அப்போ நீங்கள் அந்த படமே வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தெருவாக அலைஞ்சால் கூட அது ஒர்க் அவுட் ஆகாது. படத்தில் சொல்கிறது தான் ஒர்க் அவுட் ஆகும். எம்ஜிஆர் திரைப்படத்தில் அரசியல் பேசி அதை வாக்குகளாக இங்கே அறுவடை செய்தாங்கிற மாதிரி விஜய் அவர்களும் தொடர்ந்து படத்தில் நடிக்கணுங்கிறீங்க. அறிவிலிகள் அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தானே இருக்கேன். சினிமாவில் இருக்கிறது நிஜம் நம்புகிற கூட்டம் தானே இங்கே இருக்குது. அப்போ சினிமாவில் ஒரு பொய்யை சொல்லிட்டு வந்து உட்கார தானே போகிறீங்க. அதை வந்து ஏன் அரையும் குறையுமா செய்கிறீங்க? இந்த கடைசி வரைக்கும் வர வேண்டியது தானே. ஓகே சார். எனவே சார் இந்த 69 இப்போ 70னே வச்சுக்கலாம் சார். இந்த 2 படங்களை இயக்க போகிற இயக்குநர்கள் யாருங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சார். ஏன்னா ஒருவேளை முழு நேர அரசியலுங்கும் போது இப்போ 69 படம் அட்லியா, சங்கரா இப்படிங்கிற ஒரு பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் வேறு சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. யாருக்கு சார் அந்த வாய்ப்பு? இல்லை, இது வரைக்கும் அவங்க டைரக்டர்களை முடிவு பண்ணல. கார்த்திக் சுப்புராஜ்கிட்ட மட்டும் கதை கேட்டிருக்காரு. மற்றபடி வந்து அவர் பெருசாக யாரையும் முடிவு பண்ணல. நமக்கு தெரிஞ்சு என்னென்னா, அந்த 2 பட தயாரிப்பாளர்கள் சொல்கிற இயக்குநர்களை அவர் பார்ப்பார். சரியாக இருந்தால் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து RRR ப்ரொடியூசரு, இன்னொன்று சன் பிக்சர்ஸ். அவங்க முதல்ல சன் பிக்சர்ஸுக்கு பண்ண வேண்டாங்கிற மாதிரி இவர் ஒரு முடிவு எடுத்திருந்தார். அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ சமாதானமாகி அந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. 250 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு விஜய். அது வந்து 2 பேருமே தருவதற்கு தயாராக இருக்காங்க. ஸோ அதனால் சன் பிக்சர்ஸுங்கும் பொழுது அட்லி எதிர்பார்க்கலாமா சார்? அட்லி அல்லு அர்ஜுன் காம்பினேஷன் தான் அது தனியாக போயிட்டுருக்கு. அதனால் அவர் உடனே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பட்டு அல்லு அர்ஜுன் வந்து ஒரு வேளை நம்ம தள்ளி போடலாம் அப்படின்னாருன்னா இவர் இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் அதுக்குமா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது சினிமாவில் என்ன ஒன்றாலும் நடக்கும், நம்ம சொல்ல முடியாது. பட் அல்லு அர்ஜுன் அட்லிங்கிறது தான் அவங்களுடைய இப்போதைய திட்டமாக இருக்குது. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜுங்கிற ஒரு பெயர் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் அட்லி மாதிரி ஒரு இயக்குனர்கிட்ட ஒரு படம் பண்ணிவிட்டு அந்த படத்துக்கு பிறகு அரசியல் வரும்பொழுது அது ஒரு சின்ன ஒரு தாக்கத்தை ஏற்படும். நிச்சயமாக அட்லியை விஜய் நம்பினார்னா அவர் அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பலனாக இருக்கும். நான் ஒரு அட்வைஸாகவே சொல்கிறேன், அட்லியை வச்சு உங்களுடைய கடைசி படத்தை பண்ணிங்கன்னா அது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு இன்னும் கூடுதல் வாக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுங்கிறீங்க. கண்டிப்பாக பண்ணும். ஓகே சார். இப்போ இங்கே விஜய் சார் அரசியலுக்கு வந்துட்டார். அப்போ ஆப்போனண்ட் ஆளே இல்லை சோலா ஆகிட்டுன்னு பாட்டு போட்டு மீம் சார் அஜித் சாருக்கு போட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் அஜித்தோடைய வேகம் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா விடாமுயற்சியே வேகம். விஜய் இல்லைங்கிறதுக்காக அவர் வந்து சுணங்கி போக போகிறதும் கிடையாது, வேகமாக ஓட போகிறதும் கிடையாது. அவர் எப்படியோ அப்படியே தான் இருக்க போகிறார் எல்லா காலத்துலேயும். அதனால் அந்த இடத்துல விஜயை தூக்கிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தரை வைக்கவும் முடியாது. அஜித் அவர் இடத்துல இருப்பார், விஜய் அவர் இடத்துல இருப்பார், அவ்வளோதான். ஆனால் இப்போ விஜய் சார் இல்லாமல் ஒரு சினிமா ஃபீல்டுங்கும் போது அவர் உள்ளே அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அந்த இடத்த பிடிப்பதற்கான போட்டிகள்னு இருக்கும்ல. அந்த இடமே கிடையாதுங்கிறாங்க. அந்த இடம் விஜய்க்கு தான். என்னைக்கு வந்தாலும் விஜய் அஜித்துங்கிறது தனி இடம். விஜய் இல்லைன்னா அந்த இடம் காலி தான். அதுக்கப்புறம் வேற இன்னொரு 2 பேர் வரும், அவ்வளோதான். அஜித்தோடு இன்னொருத்தர் வந்து உட்காந்துருவாருன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. என்றைக்கும் அஜித் விஜய் தான். இப்போ அதுக்குள்ளே அஜித் அவருடைய 63 ஓகே சார் 64 படத்தை சிறுத்தை சிவா தான் இயக்க போகிறார் அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டுருக்கே, வாய்ப்பு இருக்கா? பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா சார்? சிறுத்தை சிவா அஜித் ஏற்கனவே கமிட்மெண்ட் இருக்குது. சன் பிக்சர்ஸ் கமிட்மெண்ட் இருக்குது. அதனால் அது சன் பிக்சர்ஸில் அஜித் நடிப்பாரா சார்? அதுதான் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக சிறுத்தை சிவா வந்து அஜித்தை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அஜித்தும் கொஞ்சம் நிறையா மாறிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுக்கறதுக்குலாம் ஆள் கிடையாது. இப்போது 165 கோடி ரூபா கேட்குறாரு அவர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து 165 கோடி ரூபா அவர் கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி ஆதிக்க ரவிச்சந்திரன் போன இடம் சத்யஜித் தியாகராஜன்.
அவர் வந்து எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு இவ்வளோ சம்பளம் அஜித்துக்கு கொடுக்க முடியாது, கொடுத்தா எங்களால் திரும்ப எடுக்க முடியாது, ஸோ அதனால் எங்களால் முடியாதுன்ட்டாங்க அவங்க. அப்படி தான் இங்கே இருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் சொல்லுவாங்க. அப்போது இவர் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக வேறு பெரிய தயாரிப்பாளர்கள் வேறு மாநிலத்திலேருந்து வர்றவங்க அப்படி தான் போவார். இது அடுத்த படம் சார். இப்போ கரண்ட்டாக விடாமுயற்சியிலே பல சிக்கலோடு தான் போயிட்டுருக்கு. த்ரிஷாவே புலம்பிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன சார் நடக்குதுங்க? இல்லை, அவங்க ரொம்ப பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட்டாக போயிட்டாங்க. அப்போது அவங்க வந்து அடுத்தடுத்து பல படங்களுக்கு தேதி கொடுத்துருக்கும் போது இவங்களை பிளாக் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஆனால் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்காங்க. அவங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, எங்கேயும் ஷூட்டிங் போகாமல். ஸோ இதுதான் பிரச்சனை. ஆனால் அஜித் சார் இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் நான் டேட் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு சார். ஆனால் படம் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலையே சார். வேறு வழியில் எதார்த்தம் என்ன, நீங்கள் இயற்கை பேரிடர்னு ஒன்று வரும்போது நீங்கள் அதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். திடீர்னு பனி மழை அடிக்குது, என்ன பண்ண முடியும், மீறிட்டு எடுக்க முடியாது இல்லை. அப்போது அவங்க அங்கேருந்து இன்னொரு பக்கத்து நாட்டுக்கு போகிறாங்க, ஜார்ஜியா கேபிட்டலுக்கு போகிறாங்க போடுறது. அங்கே தான் ஷூட்டிங் நடக்க போகுது. ஃபாரினில் தான் ஷூட் ஆகும் மொத்தத்தில். இல்லை, அங்கே எடுத்துட்டாங்க பாதி. அதனால் அந்த அதை மேட்ச் பண்ண வேண்டியது வேறு வழி இல்லைல்ல. ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், கமெண்ட்லையும் கேட்டிருந்தாங்க STR48 வருமா வராதா, ட்ராப் பண்ணலாம். அட்லாஸ்ட் STR48 வருதுன்னு உறுதியாக சொல்லிட்டு இருந்த ஒரே ஆள் நான் தான். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, கண்டிப்பாக வரும். போஸ்ட் வந்துருச்சு சார். எப்படி சார் இருக்குது? நிஜமாக பிரமாதமாக இருந்துச்சு. அதாவது 2 சிம்புவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கெட்டப்பில் தான் இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு வித்தியாசத்தை அவர் காமிச்சிருக்காரு. இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிச்சிருக்காரு. நிஜமாகவே அந்த போஸ்டரே வந்து அந்த படத்தினுடைய வேல்யூவை சொல்லுது ஒரு பக்கம். இன்னொன்று அதில் 2 கேரக்டர் அவர் நடிக்கிறார், வில்லனும் அவரே ஹீரோவும் அவரேங்கிறதையும் நம்ம ரொம்ப ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அதுதான் அந்த போஸ்டரில் இருக்குது. நிஜமாகவே அவருக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி தர்ற படமாக அது உருவாகும். STR48 பொறுமையாக வந்தாலும் கண்டிப்பாக பந்தயம் அடிக்கும் அந்த குதிரைங்கிற மாதிரி ஷூர் ஹிட் அது. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. 2 நாளாக சமூக வலைதளத்தில் ஒரு புரளி போயிட்டு இருந்தது, சிலர் படித்தேன், பார்த்தா நீங்களே சிரிச்சிருப்பீங்க. சூர்யா ஜோதிகா விவாகரத்துன்னு போயிட்டுருக்கு சார். இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. அது ஏன்னா அவங்க அதனால தான் மும்பை போயிட்டாங்க, அவங்க படம் நடிக்க ஆரம்பிச்சிருந்து சூர்யா கூட சண்டைலாம் எழுதியிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க மும்பை போனது வந்து அவங்க அம்மாவுக்கு அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. அந்த குழந்தைகளோட படிப்பு அங்கே இருக்குங்கிற மாதிரி. இல்லை, அவங்களுக்கு கடைசி காலத்தில் நம்ம பெற்றோர்களோட இருக்கணுங்கிற ஒரு ஆசை. அதனால் அவங்க அங்கே போனாங்க, பிள்ளைகள்லாம் அங்கே படிக்க வச்சாங்க. இவரும் வந்து ரைட்டு, நம்ம அவங்க குடும்பம் அங்கே இருக்கும்போது இவர் இங்கேருந்து பிரயோஜனம் இல்லைல்ல, அதனால் அங்கே போயிட்டார். இன்றைக்கி ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான விஷயம். ஷூட்டிங் சென்னையில் இருந்தால் அவர் அங்கேருந்து வந்துட்டு போகிறாரு. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சும்மா எதையாவது ஒன்று ஊதி விடுறது தான். மற்றபடி அவங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சூர்யாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கே சார். ஹிந்தி படம் ஒன்று பண்ணுறாரு. அதே தான் சார். அதற்கப்புறம் வந்து வாடிவாசல் வராரு. ஏன்னா சுதா கோங்கரா படத்துக்கு இடையில இந்த படம் போயிருக்காரு, ஹிந்தி படத்துக்கு. இது 5 நாள் தான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து சுதா கோங்கரா படத்தை முடிச்சுட்டு தான் திரும்ப போகிறாங்க. அப்போ இந்த படம் முடிச்சுட்டு தான் ஹிந்தி. இப்போ இந்த ஹிந்தி படங்கிறது ஓவரால் பேன் இண்டியா படமாக வரப்போகுது படம். ஆமாம், பேன் இண்டியா படம் தான். ஏன்னா நேரடி ஹிந்தி படத்தில் நடிக்கிறாரோங்கிற ஒரு கேள்வி வந்தது. இல்லை, நேரடி படம் தான், அது தமிழில் டப் பண்ணி விடுவாங்க. அதுதானே இப்போ பேன் இண்டியன்னா என்ன, தமிழில் எடுத்து டப் பண்ணி வேறு மொழியில். இப்போ பாகுபலியெல்லாம் தெலுங்கில் எடுத்து தானே தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே சார், சூர்யாவுடைய அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஈகல் இருக்குது சார். கங்குவா வரும்போது பேசுவோம் சார். நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். நன்றி.